தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வட்டார வழக்கு அப்படிங்கிற ஒரு தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தென்ட்டுக்கோட்டா ஓடிடில அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய இரு பங்காளிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய நீண்ட நாள் பகையில ஒரு குடும்பத்தை சேர்ந்த நாயகன் மற்றொரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு சிலரை கொலை பண்ணிடுறாரு. இதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நாயகனை பழிவாங்க முயற்சி பண்றாங்க. இதற்கு பிறகு அதை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்களை ரொம்ப இயல்பா எடுத்திருக்கிற படம் தான் வட்டார வழக்கு. இந்த படத்துல நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, படத்தினுடைய நாயகன் சந்தோஷ் நம்பிராஜ் தன்னுடைய சிறப்பான இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. குறிப்பா கடும் கோபமாகட்டும் காதலாகட்டும் தன்னுடைய இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிக்க வச்சிருக்காரு. அதே போல இந்த படத்தினுடைய நாயகி ரவீனா, ரவி தொட்டச்சி கதாபாத்திரத்துக்கு ஒரு சிறப்பான தேர்வு அப்படின்னு சொல்லலாம். அவங்களும் தன்னுடைய இயல்பான சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. மற்ற நடிகைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறதுனால ஒரு செயற்கைத்தனமான நடிப்பு இல்லாம இயல்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. அது இந்த படத்துக்கு ஒரு தனி சிறப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தினுடைய பின்னணி இசை இளையராஜா. இந்த படத்தினுடைய கதை 1987 காலகட்டங்கள்ல நடக்கிற மாதிரி இருக்கு. அதனால இளையராஜாவுடைய இசை இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமா இருக்கு. பாடல்களும் ரொம்ப ரசிக்க வைக்குது. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு ரொம்பவே நல்லா எடுத்திருக்காங்க. குறிப்பா கரிசல் காட்டினுடைய காதலையும் மோதலையும் அழகா படம் முடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த வட்டார வழக்கு ஒரு வழக்கமான சினிமா படமா இல்லாம மக்களுடைய வாழ்வியல சொல்லக்கூடிய படமா எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 3.5. அடுத்த மசனத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.